வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட் என்ன மாதிரிலாம் கொடுத்தது, அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாங்க. அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக புரிஞ்சுக்கணுங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போகணும். ஹையர் டைம் ஃப்ரேம்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் போக தேவையில்ல, 1 ஹவர் போனீங்கன்னா கூட போதும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்தது. ரொம்ப பொறுமையாக பொறுமையாக வந்துக்கிட்டே இந்த மார்க்கெட்டு ஒரு செல் ஆஃப் நடக்க ஆரம்பிச்சோன்னே ஃபஸ்ட்டு அந்த ட்ரிகர் இந்த இடத்துல நடந்ததுங்க. இந்த இடத்துல அந்த ட்ரிகர் ஆச்சு. ஆனால் மறுபடியும் இன்னொரு தடவை கூட பை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரிகர் ஆரம்பித்தோன்னா இந்த தடவை மிஸ் ஆகாமல் கீழே வந்துட்டான். ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா கீழே நல்லாவே மறுபடியும் வந்துருச்சு. இந்த புல் பேக் வந்த இடம் இந்த இடம். அப்போ இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குதுங்க. ப்ரைஸு கண்டினியூஸாக இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகிருக்குது. அதுக்கான ரெக்கவரி வந்துக்கிட்டு இருந்தது. இந்த ரெக்கவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது. 80% அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேலே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த படிக்கட்டை எவ்வளோ தூரம் ஏறுறானோ அவ்வளோ தூரம் அது ட்ரெண்டு கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கீழே போகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கே இன்னும் கூட ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன நடந்துகிட்டே இருக்குன்னா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்றான். கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல இருந்து கூட இப்போ இப்படி திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப லோக்கலைஸ்டாக பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ப்ரீவியஸாக ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்குது, அதனால் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எதனாச்சும் க்ரீனாக மாறுச்சு அப்படின்னா, நம்மளுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பை ட்ரேடு தான் எடுக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன் ட்ரெண்டு மேலே போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் ட்ரெண்டு மேலே வந்திருக்குது, ஓரளவுக்கு மேலே வந்துட்டான். எத்தனை தடவை டச் ஆகிருக்கிறான். இந்த டச் ஆகிறது என்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. ஓரளவுக்கு நீங்கள் அந்த பையர்ஸுடைய மனநிலையை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி இவ்வளோ பெருசாக கீழே விழுந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போக பார்த்துருக்குறாங்க. ஆனால் முடியல. எப்படி அந்த மாதிரி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது? சும்மா ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். ஒரே மணி நேரம். அடுத்த சில மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டான். அடுத்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு 4 நாள் ஆச்சு. 4 நாள். 1 மணி நேரத்தில் அந்த கவர் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆயிடுது. அப்போது அவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க பையர்ஸு. ஆனால் செல்லர்ஸ் விடுற மாதிரி தெரியல. சரிங்களா? ஸோ இது அந்த லாஜிக் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போது லைட்டாக எதுனா ட்ரிகர் ஆச்சுன்னா போதும். ட்ரிகர் ஆச்சுன்னா கடன்னு கீழே வந்துடும். அந்த ட்ரிகருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போது இத்தனை தடவை மேலே வந்துருச்சு. இந்த தடவை மேலே வரும்போது ஒரு 4 மணி நேரம் கழித்து டக்குன்னு கீழே வந்துருக்குது. இங்கே மேலே வரும்போது இமீடியட்டாக கீழே வந்துருக்குது. இங்கே வரும்போது கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருக்குறான். பையர்ஸ் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப நேரமாக நிற்கிறாங்களா. இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து தான் மேலே போயிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் மேலே போகும்போது என்ன நடந்துருக்கு, ஒரு பெரிய கன்சல்டேஷனுங்க. விடவே இல்லை. பையர்ஸ் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் விடவே இல்லை. என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்லோவாக உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் ஆகிருக்குதா மார்க்கெட்டு. அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைனுக்கு வரும் மார்க்கெட்டு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பை ட்ரேடு. ஆனாலும் ப்ரீவியஸ் லோஸை மார்க் பண்ணி எப்போவுமே கீழே வந்துட்டு இருக்குன்னா ப்ரீவியஸாக எது வரைக்கும் லோ இருக்குது அந்த லோவை எப்படி மார்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் லோவையும் மார்க் பண்ணிங்கன்னா அது ப்ரீவியஸாக இருக்கிற
இன்டர்மீடியேட் லோஸையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹையெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கோடு போட மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கிற ஆர்வத்தில் நீங்கள் அந்த கோடையே மறந்துடுவீங்க, போட மாட்டீங்க. நீங்கள் 5 மினிட்ஸில் போய் ட்ரேடு எடுக்கலாமா, இல்லைனா 1 மினிட்டில் போய் ட்ரேடு எடுக்கலாமான்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி அப்படி போயிடுவீங்க. நீங்கள் இதெல்லாம் மறந்துடுவீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு வச்சுக்கணும். சும்மா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அதனால் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் பை எடுக்கலான்னு நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு முடிவு ஒன்று பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்க்குறீங்க. 5 மினிட்ஸில் நீங்கள் வந்த உடனே வந்து அந்த டே வந்து ஆரம்பிக்குது. அந்த டே வந்து ஆரம்பித்த உடனே ப்ரீவியஸ் ஐ, அந்த சின்ன ஐ தான், மேலேருந்து கீழேருந்து விழுந்தா இந்த புல் பேக் வந்தது, மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. தெரியுதுங்களா? கொஞ்சம் வந்து கீழே இழுத்து காட்டுவோம். ஓகே. ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லெவல் வந்து இருக்குது, அந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல. என்றைக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இப்படி வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகி போயிட்டு இருந்தது, மேலே போக முடியாமல் இந்த தடவை இவ்வளோ தூரத்துலேருந்தே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தது. ஃபஸ்ட்டு புல் பேக்கு இந்த சப்போர்ட் லெவலில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த புல் பேக் வந்து மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டை ஆரம்பித்தோன்னே இந்த ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணுறான். அப்படியே இந்த புல் பேக் வர்றான், போக முடியல. திரும்ப வந்து இந்த புல் பேக்கு மறுபடியும் இங்கேருந்து ட்ரை பண்ணியிருக்கான், போக முடியல. இது என்ன இது? நம்ம 1 ஹவரில் பார்த்தா ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா பை பண்ணலாமா, பை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஏற்கனவே பை பண்ணிட்டோம். பை பண்ணால் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஐயை சேலஞ்ச் பண்ணோம். போய் இங்கேருந்து இப்படி போகணும், இல்லைனா இப்படி போனால் கூட ரொம்ப சௌரியம்தான். ஏன்? அப்படியே இதை இப்படியே கண்டினியூ பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இன்னும் கூட ஒரு தடவை வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வரலாம், வாய்ப்பு இருக்குது. எந்த வாய்ப்பையுமே நம்ம வந்து விட்டுறவே கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் அப்பா ட்ரேடு எடுத்துட்டோம், இதுதான் ஸ்டாப் லாஸு, இதுதான் டார்கெட்டு, போனால் நம்மளுக்கு வந்து டார்கெட்டு, இல்லைனா ஸ்டாப் லாஸு, அப்படிலாம் ட்ரேடு நான் ஸ்டாப் லாஸே நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் கவனிங்க என்ன நடக்குதுன்னு. அவன் எவ்வளோ தூரம் மேலே போகிறான்னு பாருங்கள், ப்ரீவியஸ் ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதை தாண்டுறானான்னு தாண்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானாலே அவன் நீங்கள் வந்த வரைக்கும் போதும்னு புக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேக் ஈவனில் கொண்டுட்டு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் போட்டுடலாம், கொஞ்சம் மேலே போயிருதில்ல, ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன்லேயே வந்தால் ஒரு $100, போனால் ஒன்றுமே இல்லை நமக்கு. அந்த மாதிரி ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். படிக்கட்டை இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, மேலே போகுது, திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கீழே வந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னொரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுக்கிறீங்க. ட்ரெண்ட் லைனை போட்டுக்கிட்டு சரி இதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சசி சொல்லியிருக்காப்புல என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு அப்படின்ட்டு. எப்படி என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு? முதல் தடவை இந்த மாதிரி சின்னதாக போயிருக்கு, அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்குது, அடுத்த தடவை அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவல் லெவல்லேருந்து இப்படி வந்தானா, இதை கட் பண்ணானா இந்த சோர்ஸுக்கு போயிடுவோம். அதான ட்ரெண்ட் லைனோட கான்செப்ட் இதுதான். இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வேலை செய்யுது, ஒரு முறையும் வேலை செய்யுது. 80% நேரங்களில் இது இப்படி தான் நடக்குது. எப்படி சின்னது, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெருசாக இருக்கும். அடுத்த தடவை வந்து ஒன்று இங்கே ஃபெயில்டு லோலேருந்தே மேலே போயிடும், இல்லைனா ஈக்குவல் லோலேருந்து மேலே போகும். ஏன்னா கொஞ்சம் வெளியில் வர மாதிரி உங்களை பயமுறுத்திட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சு மறுபடியும் பிரேக் ஆகி போயிடும். ஆக மொத்தம் இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே ஓடிடுவான், எங்கள் சோர்ஸுக்கு போயிடுவான். ஒரே கேண்டிலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மறுபடியும் ட்ரெண்டு பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சோர்ஸுக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த லெவலுக்குனாச்சும் போயிடுவான். ஏன்னா ஃபஸ்ட்டு புல் பேக்கு, இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்குக்கு அப்புறமா வந்த புல் பேக் இந்த லெவல் வரைக்கும்னாச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது, நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டே எடுக்கிறீங்க, ட்ரெண்ட் லைனுக்கு போகுது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து ஜாலிப்பா ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ட்ரெண்ட் லைன்லேருந்து செல்லு கூட பண்ணலாம்.
ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா செல் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இந்த டார்கெட் வரைக்குமே நீங்கள் கூட வெயிட் பண்ணி பார்த்துடலாம். சும்மா வெயிட் பண்ணி பார்த்துடலாம். வந்தால் லாபம் தானே. அப்படி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். சரியான இடத்துல ட்ரேட் எடுக்கணும். வந்ததுன்னா லாபம். இல்லை உங்களுக்கு எதிராக வந்து திரும்புது அப்படின்னா உடனே வந்து வெளியில் வந்துடணும். தொடர்ச்சியாக இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் வந்து உங்கள் செட்டப்புக்காக வந்து வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ட்ரேடு ஆட் பண்ணக்கூடாது, ட்ரேடு ஆட் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டே கற்றுக் கொடுக்கும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நான் சொல்கிறதும் கேட்காதீங்க. நான் ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஐடியா வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது வந்து உங்களுக்கே மார்க்கெட் சொல்லித்தரோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கேரக்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பாட்டு வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஈக்குவல் லோலேருந்து திரும்ப போய் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான் அப்படின்னு. இந்த நேரத்தில் எதை நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா, இந்த 1 ஹவரில் ஒரு அனாலிசிஸ் பண்ணீங்கல்ல, அதை மறந்துடுவீங்க நீங்கள். நிறைய தடவை வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே வருது. இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு 50-50 தான். ஏன்னா நல்லா மேலே வந்துட்டான் ஓரளவுக்கு. முதல் முயற்சி வெற்றி அடையுது, ஓகே. 2வது முயற்சி இந்த இடத்துல மறுபடியும் வந்து பண்ணுறீங்க. ஆனால் மேலே இவ்வளோ தூரம் தான் போயிருக்குது. அடுத்த கேண்டில் பியரிஷாக வந்து க்ளோஸ் வைக்கிது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்து இவ்வளோ தூரம் போயிட்டான். இமீடியட்டாக இந்த இடத்துல லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லைங்க நான் வந்து நிறைய தடவை பார்த்துருக்குறேன். இது என்ன ஆகும்னா இப்படி வந்து க்ளோஸ் வைக்கும். அப்புறம் கொஞ்சம் இப்படி க்ரீன் கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பையர்ஸ் உள்ளே வருவாங்க. என் பிரேக் ஈவன் கிட்ட வரும். அப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணிப்பேன். 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் பண்ணிப்பேன். அப்புறமா கீழே போயிடும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் என்றைக்குமே வந்து ரூல்ஸை வந்து பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கே என்னாச்சு? நீங்கள் இங்கேயே வெளியில் வந்திருந்தீங்கன்னா சின்ன லாஸில் வெளியில் வந்திருக்கலாம். இதுவே பெரிய லாஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் என்னாச்சு? இங்கே போயிட்டான். இப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸ்டாப் லாஸ் சில பேர் வந்து 1% வந்து ரிஸ்க் எடுக்கலாம்பாங்க. அப்புறம் 2%ம்பாங்க. ஆளாளுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு என்ன? நம்ம ரூல் என்னது? அடுத்த கேண்டில் கீழே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா நல்லா போய் கீழே வந்து க்ளோஸ். இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா கூட நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியே தான் வந்துடுவோம். லெட் இட் பி. மறுபடியும் கேண்டில் மேலே போட்டோம். அதை பற்றிலாம் கவலை இல்லை. அடுத்த செட்டப் வரும்போது தான் ட்ரேடு. இப்போ என்ன ஆச்சு? நல்லா கீழே போயிட்டோம். ஒரு பெரிய ஃபால் இந்த மாதிரி வந்து நடக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப குயிக்காக போகுது மார்க்கெட் அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்கும்? 50% இருக்கும். 50% இருக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் உடனே வந்து ஃபிபனாச்சி டூல் எடுத்து இங்கேயும் மெஷர் பண்ணி 50%ன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடம் வரைக்கும் வரவங்களாம் வெயிட் பண்ணுறதில்ல. இது சும்மா ஒரு குத்து மதிப்பான லெவல். ஒரு வேகமாக கீழே விழுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டல்லையே நல்ல வேகமாக வந்தது. அடுத்ததில் வந்து உங்களுக்கு பையர்ஸை காணோம். தெரியுதா? சின்னதாக இருக்கிறதுனால தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பெருசாக்கிறேன். இவ்வளோ செல்லர்ஸை தாக்கு பிடிச்சி பை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வெரி குட், சூப்பர். அடுத்த கேண்டில் நல்லா மேலே வந்திருக்காங்க. ஓ சூப்பர். அப்புறம் க்ளோஸ் என்னாச்சு? கீழே போய் வச்சிட்டான். செல்லர்ஸ் திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. தெரியுதா? திரும்பவும் கூட வந்து செல்லர்ஸ். அதுக்கப்புறம் செல்லர்ஸு மறுபடியும் கீழே கொண்டு போகிறாங்க. இந்த தடவை இந்த இடத்துலேருந்து மேலே வந்தவங்க திரும்பவும் கீழே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து மேலே வர வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லெவலுக்கு ரொம்பவே கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இந்த மாதிரி வந்து பெருசாக க்ளோஸ் வச்சதுன்னா வேறு வழி இல்லை, எடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஆனால் ரிஸ்க்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணுவீங்க. எது? இந்த லெவலுக்கு கீழே.
அனுபவத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னது? அவன் ஃபஸ்ட்டு விழுந்துட்டு மேலே வந்தான் பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வந்தான்னா செல்லு. ஃபஸ்ட்டு புல் பேக் எப்போவுமே நம்ம வந்து என்ன பேசிகிட்டே வரோம்? செல்லு செல்லு செல். இந்த பை எடுக்கிறீங்களா, அது வந்து அனுபவத்தில் தான் எடுக்க முடியும். இந்த பை எடுக்கிறீங்களா, அதையும் அனுபவத்தில் தான் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து பர்ஃபெக்ட் லெவல். இவ்வளோ தூரம் வருவானா, அதுவே வந்து கஷ்டம்தான். நேற்று வந்தோம், ஆனால் இவ்வளோ தூரம் வர்றதே கஷ்டம். எங்கேயே நீங்கள் செல் பண்ணலாம், இங்கேயே கூட பண்ணிடலாம். எதுக்கு மேலே போனால் க்ளோஸு, இதுக்கு மேலே போய் இப்படி வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா இந்த லாஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துலையே ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன லாஸ் பண்ணுறீங்க. இது வந்து சும்மா அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கான இடத்துல இது ஒரு வாய்ப்பு. டக்குன்னு உள்ளே போய் வெளியில் வந்துக்கணும். இந்த செல்லர்ஸை வந்து பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து கண்டினியூஸாக கீழே வருது பார்த்தீங்களா, கண்டினியூஸாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலையும் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கண்டினியூஸாக வந்ததுன்னா கொஞ்சம் வெயிட். ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ட்ரேட். இந்த ட்ரேட் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இதில் பாதி தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இதில் 50%. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்துட்டான். இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பை பண்ணுவீங்க. பை பண்ணிவிட்டு இதை வந்து ட்வீட்டும் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வந்து வரையவும் செய்யலாம். அப்போ ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரைஸு மேலே ட்ரெண்ட் ஆகுது, தெரியுதா? அப்போ இந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் எது தாண்டி போனான்னா போயிடுவான், இதை தாண்டி போனான்னா போயிடுவான். அப்புறம் இது பக்கத்துலேயே இதுவும் இருக்குது, அதனால் இதையே நம்ம வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டினா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தாண்டறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இதை கவனித்து பாருங்கள். தொடர்ச்சியாக செல்லாகி வந்திருக்குதா, இங்கேயும் அதே மாதிரி தான் வந்தது. ஒரு சின்ன புல் பேக் மறுபடியும் வந்து கீழே வரைக்கும் வந்தது. இங்கேயும் அதே மாதிரி தானே வந்திருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே எப்படி க்ரீன் ஆகி மேலே போயிருக்கான் தெரியுதா, ட்ரெண்ட் லைனுக்கே போயிட்டான். ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருந்தால் ரிஜெக்ட் ஆச்சு, ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டான். ஒரே கேண்டில் வந்தான் பார்த்தீங்களா. எப்படிலாம் ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். இதுதான் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே நல்லா வந்து போயிருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட்டில் உங்களுடைய சைக்காலஜியை எவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணியிருக்கான், உங்களோட எமோஷன்ஸை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா அப்படியே இருக்கணும், நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். எங்கே ரியாக்ட் பண்ணணும், இந்த லெவலுக்கு கீழே போய் எதனா பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ரியாக்ட் பண்ணணும். என்னது இது, லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வரணும். அது வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். இதில் பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்தான், அடுத்தது அதுக்கு கீழே போகிற மாதிரி வந்தான், அடுத்ததும் அது கீழே, அடுத்ததும் அந்த லெவலுக்கே வந்தான். எவ்வளோ நிமிஷம், 20 நிமிஷமாக அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்கிறான். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் மேலே போயிருக்கு ப்ரைஸ். எது வரைக்கும் போயிருக்கு, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் தான் போயிருக்கு. அதை தாண்டணும், தாண்டலை. அப்போ என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்துருக்கான். எவ்வளோ வேகமாக வந்திருக்கான். லாஸ்ட் டைம்னாச்சும் கொஞ்சம் பொறுமையாக வந்துக்கிட்டே இருந்தான். இவன் மேலே போவானா கீழே போவானான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு டைம் கொடுத்தான். இங்கே அந்த டைம்லாம் கிடையாது, நேராக கீழே வந்தான், போச்சு, அவ்வளோதான், கீழே போயிடுவான். எங்கே, கீழே போயிடுவான். ஏன், ட்ரெண்டு செல்லில் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணானா போயிடும். பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. பிரேக் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், இப்போது முதல்ல இந்த லெவலு, இப்போ இந்த லெவலுக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சதுனா தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கான், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 45 நிமிஷம். இந்த 45 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய தடவை நம்ம இதை கவுண்ட் பண்ணும்போது இந்த 45வது நிமிஷத்தில் மேலே போயிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, கவுண்ட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. 35 நிமிஷம், 45 நிமிஷம், அவ்வளோ நேரம் உங்கள் எமோஷன்ஸோடு விளையாடுறாங்க, தெரியுதா? நீங்கள் எதனா ஒரு ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கல அப்படின்னா இங்கெல்லாம் நீங்கள் தடுமாறிடுவீங்க.
அதனால தான் இந்த ரூல்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். என்னது, இதுதான் லோ, இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா we are going to வெயிட். சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு we are going to வெயிட். எதுக்காக? டார்கெட்டுக்காக. எது டார்கெட்டு நம்மளுக்கு இப்போது? இந்த சோர்ஸு தான் டார்கெட். என்ன பண்ணாலும் சரி, நாளை கழிச்சு நாளானைக்கு கழிச்சு இந்த லெவலுக்கு வந்தானாலும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து கிளம்புனா அப்படின்னா இங்கே போயிடுவான், வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ கிளம்பிட்டானா, கிளம்பி மேலே வந்து போகிற நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து இங்கே 45 நிமிஷம் கழித்து மேலே வந்திருக்கிறான். எப்படி மேலே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு ஏறி 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 வந்திருக்கான். இதுதான் லோ. அடுத்த லோ இங்கேயே இருக்குதா, அடுத்த லோ இங்கே இருக்குதா, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான். எப்படி போயிருக்கிறான், அழகாக போயிருக்கான், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. இதில் கீழே வந்துட்டான், இந்த லோவை கட் பண்ணவும் செஞ்சிட்டான். ஆனாலும் வந்து இந்த இடம் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன புல் பேக்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், போகலை. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவலை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸ் லோவை பிரேக் இம்மீடியட் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணான்னா கீழே இன்னும் வருவான். அப்போ என்ன பண்ணுவான், மறுபடியும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கே வருவான். மறுபடியும் பை பண்ணலாமா, இந்த தடவை கஷ்டம். ஏன்னா இதை பிரேக் பண்ணி இப்படியே போனால் தான் போவான். போகாமல் இப்படி கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களாம், கீழே பிரேக் பண்ணி மறுபடியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைனை வேறு பிரேக் பண்ணிட்டான், 1 hour ட்ரெண்ட் லைனை. ஸோ அதை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணியிருக்கான், அதை பிரேக் பண்ணாமல் மேலே போயிருக்கான். சின்னதாக ட்ரெண்டு, அதே சப்போர்ட். இந்த தடவை சப்போர்ட்டுக்கு வரல ப்ரைஸ், இங்கிருந்தே மேலே போச்சு, பிரேக் ஆயிடுச்சு. திரும்பவும் அதே விளையாட்டு, அதே சப்போர்ட்டு. திரும்பவும் வந்து என்ன பண்ணால், இதை வந்து சின்னதாக இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணால் மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். எப்படி சப்போர்ட்டுக்கு வந்து வந்து போகிறான் தெரியுதா உங்களுக்கு? இங்கேயும் அதே விளையாட்டு. என்னது, இந்த லெவலுக்கு வர வர இதுதான் டார்கெட்டு நம்மளுக்கு. இந்த டார்கெட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒன்று புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வெயிட் பண்ண தான் போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. எது ப்ரீவியஸ் லோ, இங்கே தான் விளையாண்டுட்டு இருக்கான், க்ளீனாக தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இது ஒரு பெரிய சப்போர்ட்டு, இந்த லெவலை கட் பண்ணல, இந்த லெவலை கட் பண்ணல, இந்த லெவலை கட் பண்ணல. கட் பண்ணானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் எடுத்த பை ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து தான் ஆகணும், இன்னும் வச்சுருந்தீங்க அப்படின்னா. இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு பண்ணானா, இங்கே என்ன பண்ணான், இப்படி பண்ணி பிரேக் ஆகி போனான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் ட்ரெண்டு தான் பண்ணியிருக்கான். மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்தோனோ மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். அதே மாதிரி வால்யூமோட பிரேக் ஆகி மேலேயும் போயிட்டான். தொடர்ச்சியாக நடக்குது, படிக்கட்டில் ஏறி ஏறி போகிறான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். என்ன இது, இங்கே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அவன் வந்து இப்படி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அழகாக இப்படி கீழே வர்றான் மேலே போகிறான், கீழே வர்றான் மேலே போகிறான், கீழே வர்றான் மேலே போகிறான், இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறான். எதை பிரேக் பண்ண முடியல, இதை பிரேக் பண்ண முடியல. இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது. எங்கே வரைக்கும் வர்றான், இந்த லெவல் வரைக்கும் வர்றான். ஆனால் ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த கேண்டலில் ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவையே டச் பண்ணாம பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக. அது நான் ட்வீட் கூட பண்ணியிருக்கேன், அஸ் டூ பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. இம்மிடியேட்டாக மேலே போயிடுச்சு ப்ரைஸ். எங்கே போயிருக்குது, அந்த 1 hourல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனையே போய் டச்சே பண்ணிட்டான். டச் பண்ணிவிட்டு அப்போ கூட அவன் கீழே வர்ற மாதிரி தெரில, திரும்பவும் பிடிச்சிட்டான் லெவலை. அந்த லெவலை விட மாட்டான். நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தா கீழே இருந்தே நீங்கள் மார்க்கை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும், இதுதான் லெவல்ஸ். இங்கே வந்தாலே மேலே போகிறான். எவ்வளோ பொறுமையாக பியூட்டிஃபுல்லாக நேற்று வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம்னு மட்டும் பார்த்தோம். 1 hourல நீங்கள் ஒரு ஐடியா பண்ணீங்க, இங்கே வந்தானா மேலே போவானா, அது அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது. அதுக்கப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்தது ட்ரேட். சொல்லி 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 ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு என்ன ஆயிருக்குதுன்னா, ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டானா, அப்படியே மேலே போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான், அப்படியே போயிட்டே இருப்பானா இந்த வாரம் ஃபுல்லாக. அப்படியே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர மேலே போக, ட்ரெண்ட் லைனுக்கு வர மேலே போக. நடக்குமா, நடக்கவே நடக்க. அப்போ என்ன ஆகும், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவான் ஒரு கட்டத்தில்.
இங்கேருந்தே கூட பிரேக் பண்ணியிருந்துக்கலாம். அது இது வந்து பர்ஃபெக்டாக வந்ததுனால இதை பிரேக் பண்ணி நல்லா வந்து மேலே போயிருக்கலாம். இங்கே என்ன நடந்திருக்குது? திரும்பவும் கூட மறுபடியும் வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. இதுக்கப்புறமா வந்து இதுதான் ஹை. அடுத்த ஹை இங்கே இருக்குது. ட்ரெண்டு பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே போயிட்டான். சரி பரவாயில்லப்பா, அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணவே கூடாது. ஆனால் இங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து விளையாடலாம். எப்படி? செல் பண்ணி விளையாடலாம். நல்லா மேலே வந்துட்டான். இதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் செல் பண்ணி கொஞ்சம் கீழே போவான். இல்லை கீழே பை பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் வருவான். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். இது நடந்துக்கிட்டே இருந்ததா? இதே மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரான், கீழே வரான், ட்ரெண்ட் லைனுக்கு வரான், கீழே வரான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்னு பார்த்தா இந்த சப்போர்ட் லெவலையே அப்படியே நின்றுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட்டை லைட்டாக விடுற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சான். அடுத்த லெவலு. இந்த அடுத்த லெவலில் இருந்து மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த படிக்கட்டை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேத்திக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. அள்ளி கொடுத்தான் நேற்று. சரியா? ரொம்ப அதிக வாய்ப்புகள் வந்து நேற்று கிடச்சிது. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்துச்சு. இன்றைக்கும் வந்து அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை எத்தனை தடவை வந்தாலும் கட் பண்ணாமலேயே இருந்தான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? மேலே கட் பண்ணலாம், இல்லைனா கீழே கட் பண்ணலாம். கரெக்டாக கீழே கட் பண்ணி வந்துட்டான். கீழே எது வரைக்கும் வந்துருக்கிறான்? ப்ரீவியஸ் சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துடுவான்ல, சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மேலே மறுபடியும் வந்து போயிட்டு இருக்கான். எது வரைக்கும்? இது வரைக்கும் போயிட்டான். எப்படி போகிறான்? கீழே மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இன்னும் ஒரு தடவை வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட் லெவலுக்கு வந்தால் மேலே இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே போனால் இந்த லெவலுக்கே போயிட்டான். இப்போ இந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மறுபடியும் வந்து இப்படி போனான்னா என்ன பண்ணுவான்? இங்கேயே போயிடுவான். அப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 2வது தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 3வது தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 4வது தடவை ட்ரை பண்ணானா பிரேக் ஆகி போயிடும். இந்த இடத்துல வந்து நம்ம செல்லை ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு. அதனால் ஒரு வேளை போவானா அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். ஆனால் ஒரு வேளை மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் பண்ணுவீங்க. எதுக்கு மேலே? இதுக்கு மேலே. ஏன்? இதுதான் ஃப்ரெஷ் ஹை. இப்போ வந்து ஹை. இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். அப்போ செல்லு எங்கே பண்ணலாம்? அங்கேயே பண்ணலாம். அப்போ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வந்து அவன் வந்து தாண்டி போனான்னா போயிடும். லோவை கட் பண்ணான்னா கீழே போயிடும். ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் விரிவாக வந்து பேசலாம். தொடர்ந்து வந்து நீங்கள் சேனலை பார்த்துட்டு இருங்க. இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, இது எப்படி பார்த்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதனால் முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுறங்க, அதுக்கப்புறமா வந்து வீடியோ வந்து பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நம்ம சேனலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸ்டாக்ஸ்லேருந்து, ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸ்லேருந்து டெஸ்லா நேற்று ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உடனே வந்து டெஸ்லா ஸ்டாக்கில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படி அதே தான். ட்ரெண்ட் ஆகிறான், நம்ம பேட்டர்னு பிரேக் ஆகிறான். ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தது. மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பிரேக் ஆகி வந்து மேலே போகுது. இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பையிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டி வந்து ஒன்றும் சிறப்பாக வந்து இல்லை. இங்கே மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்து பையிங் ஆக்டிவிட்டி வந்து சிறப்பாக இருந்தது. இந்த லெவலுக்கே வந்தான். அடுத்த நாளே வந்து மேலே போயிட்டான். அடுத்த நாள் சோர்ஸுக்கே போயிட்டான். அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. மேலே பிரேக் ஆகி போச்சு. ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது என்னாச்சு? இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கே வந்து மறுபடியும் மேலே போகிறான். இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கு போய் முடிச்சுட்டான். அதுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கேட் ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், ஈரோ ஜேபிஒய் எல்லாமே சப்போர்ட்டுக்கு வந்து போயிருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்தது.
சும்மா நீங்கள் சப்போர்ட் வரும்போது பண்ணால் போதும். இந்த இடத்துல பண்ணால் ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். லாஸை புக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த லெவல் இங்கே இருக்குது. அடுத்ததுலேருந்து மேலே வந்துட்டான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்க. எப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எப்படி வர்றான்னு கவனிங்க. வேகமாக வந்துட்டு இருக்கானா ஒரு க்ரீன் க்ளோஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் போக போக பழகிடும். எவ்வளோ வேகமாக வந்தாலும் நீங்கள் பை ட்ரேடை வந்து எடுத்துருவீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எதுக்கு மேலே போச்சுன்னா தாங்காது, எந்த இடத்துல நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து வெயிட் பண்ண போகிறீங்க? யூரோ யூஎஸ்டி எப்படி போயிருக்கிறான்? படிக்கட்டு ஏறி போயிருக்கிறான். ட்ரெண்டாகி போயிருக்கிறான். ட்ரெண்டை பிரேக் பண்ணால் சோர்ஸுக்கு வந்துட்டான். சோர்ஸில் பை எடுத்திருந்தீங்கன்னா மேலே வந்துரு. ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது. அந்த இடத்துல தடுமாறிட்டு இருந்தான். நான் அந்த ட்வீட் போடும்போது சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே நடக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? பயிற்சி மட்டும்தான். கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன், கவனமாக பயிற்சி பண்ணிங்கன்னா போதும். நிறையா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து முயற்சியை ரொம்ப பொறுமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தொழில் தான். அவசரப்படுறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஜெயிக்க முடியாமல் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறையா பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை என்னோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.